எங்கள் அண்ணனே ஹீரோ, the real hero in politics in தமிழ்நாடு. நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், தமிழ்நாட்டின் அரசியலின் உண்மை கதாநாயகன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். அண்ணா திமுக பத்தி சொன்னா உடனே வருவர், வந்து பொள்ளாச்சி சம்பவம் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆம், உடனடியாக அதில் சம்பந்தப்பட்ட ஒரே ஒருவன் அண்ணா திமுகவை சேர்ந்த நிர்வாகி, சின்ன போஸ்ட்ல இருந்தார். அவளுக்கு அப்பவே வெளியில அனுப்பிச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு கைது பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எந்த ஊருக்காரி தெரியுமா? கோயம்புத்தூருங்க, பொள்ளாச்சி. ஏன் வச்சுக்கோங்க, அந்த பொள்ளாச்சியில நடந்த அந்த சம்பவத்துக்கு கிணத்து கடவு தாண்ட முடியாத அளவுக்கு போராட்டத்துக்கு கேட்டு அன்னைக்கு கதறி அழுத அந்த பெண்களுக்காக அத்தனை வலிமையோட அங்க போய் நிக்கும் போது அந்த எல்லையை தாண்ட விடல, போராட்டம் கூட நீங்க பண்ண விடல. 8 மாசம் 6 மாசத்துக்கு மேல கேஸ் கூடி போடாம இருந்ததை சிபிஐ மாத்தணும்னு சொல்லி அன்னைக்கு சட்ட போராட்டம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு சொன்ன மாதிரி எங்களுடைய முதல்வர் சொன்னாரு 2021 பிரச்சாரத்துக்கு வரும்போது, பொள்ளாச்சிங்கிற அந்த கொடிய சம்பவத்துக்கு நான் உங்களுக்கு தீர்ப்பு வாங்கி தரமான்னு சொன்ன மாதிரியே மே 9 தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம்ல. 93 என்ன நடந்துச்சுங்க? வாத்தாச்சின்னு ஒரு பிரச்சனை. ஆனா அந்த வாத்தாச்சியில எங்க 2023 தாங்க அதுக்கு தீர்ப்பு வந்துச்சு. எத்தனை பேர்? 13 வயசு பெண் உட்பட 18 பெண்களை, என் கிராமப்புற பெண்கள் தான், பட்டியலத்த பெண்கள் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அது யார் பேர்ல நடந்துச்சு? அதை சொல்லுங்க மேடம், அதை பேசுங்க. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரையில 2.5 வயசு குழந்தைய ரேப் அண்ட் மர்டர். 2 வயசு குழந்தை, ஒரு தாயாக ஒரு பெண்ணாக எனக்கு அப்படி ஒரு வெறி வருது. அதை போலத்தான் அத்துடன் அதை நினைச்ச விளாத்தி குளத்துல 17 வயசு பெண் குழந்தை. எல்லாம் நினைச்சு பாருங்க தம்பிகளா, எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. 17 வயசு உங்க வயசுல, உங்களை விட 1-2 வயசு சின்ன பொண்ணு போய் இயற்கை உபாதை கிடைப்பதற்காக கிராமத்துல வெளியில போன குழந்தைய அது ஒரு ரேப் அண்ட் மர்டர். ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. எவனோ ஒருத்தன் கொழுப்படுத்திட்டு போய் செஞ்ச தப்பு அரசாங்கத்தோட தப்பு. அப்போ மகாமகம் குளத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 40 பேர் செத்தாங்கல்ல, அது எந்த கணக்குல இருக்கிறது? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஒரு முதல்வராக இருந்த பதவியில் இருந்துட்டு ஒருத்தர் சொன்னார்ல, என்ன சொன்னாரு அவரு? டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது தனி மனித தவிர அரசாங்க தவிர. அப்படி கேளுங்க, அடி வரட்டும். கொடநாடுன்னு ஒரு இடம், அந்த இடத்தை அவங்க வந்து முகாமலுகமா வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது. 2 நாள் கழிச்சு ஒரு விபத்து நடக்குது. 3 நாள் கழிச்சு அதுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நடந்தது? 3 வாட்சி திருடத்துக்காக நடந்தது. ராஜேஷ்குமாரோட கிரைம் நாவலே தோத்துரும். கொடநாடு வழக்கை பத்தி படிச்சீங்கன்னா யாரோட இடம்? அது அம்மையார் ஆட்சி செஞ்ச இடம். இப்ப இது தனி மனித தவிர அரசாங்க தவிர. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க தனி மனித தவிர எல்லாத்துக்கும் அரசாங்க காரணம். அரசாங்கம் பண்ண தவிர எல்லாம் தவிர்த்து போட முடிவு பண்ணா எப்படிங்க? ஆனால்தான் உங்களை வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். தயவு செஞ்சு புரிஞ்சு, எதனால உங்களை வீட்டுல உட்கார வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அண்ணே, நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்படி மிஸ் ஆகி போயிருந்தேனே. யார் நீ? போய் பேசாதடா. ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே. என்ன அப்படியெல்லாம் இல்லைண்ணா. எங்கள் எடப்பாடியார் கிராமத்து மனிதர், வெள்ளந்தியானவர். எந்தவித ஒளிவட்டமும் அவருக்கு கிடையாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்திலும் வலியுறுத்த விரும்புவது. மூச்சுக்கு 300 தடவை வெள்ளந்தி, அப்புறம் விவசாயி. எனக்கு என்ன ஆச்சரியமாயி போச்சுன்னா, வெள்ளந்தியா இருக்கிற மனுஷனே வந்து அம்மா சசிகலாவுக்கு துரோகம் பண்ண முடியும், அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ண முடியும், அண்ணன் டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ண முடியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ண முடியும், சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் பண்ண முடியுன்ற ஒரு வெள்ளந்தியே இப்படி இருந்தாருன்னா, அப்போ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, நான் முழு நேர அரசியல்வாதிரான்னு. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய ஆறல. பாஜக உள்ள புந்துருன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார், பூச்சாண்டி இல்ல சார், உண்மைதானே அது. அல்லங்க பூச்சாண்டி. மொழிய திணிக்கிறீங்க, கல்விக்கான நிதிய தர மறுக்கிறீங்க. ஏன் தர மாட்டீங்க? ஒரு உதாரணத்துக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு ஒண்ணு சொல்றீங்க. அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல உங்க நிதி எவ்வளவு? மாநில அரசாங்கத்தோட நிதி எவ்வளவு? கெட்டு கணக்கு போட்டு பேசுவோம். 72,000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, 1,62,000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். ஆனா பேரு பிரதமர் வீடு கட்டு திட்டம். இது ஏத்துக்க முடியுமா? நான் சொல்றது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, காரணம் இருக்குது. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி குருநாதா என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க?
கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? குரலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. பாஜக உள்ள வந்துரும் ப்ரோ, ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும் ப்ரோ. முதல்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல கொண்டாந்து 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சது யாரு ப்ரோ? திமுக தான் ப்ரோ. திமுக தான் தமிழ்நாட்டுல முதல்ல ஆர்எஸ்எஸ் ஜெயிக்க வச்சது. என்ன சொன்னாரு? இல்ல சூரியபிரகாஷ், தமிழ்நாட்டுல முத பாஜக கூட கூட்டணி வச்சது அதிமுக தான். 98ல 3 எம்பி. அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா எல்லாருக்கும் அந்த கருணாநிதிங்கிற பேர் நினைவுக்கு வருது. அந்த சர்க்கரை மூட்டைகள் எங்க போச்சு அப்படின்னா எறும்பு தின்றுச்சான் சர்க்கரை வெல்லம் அப்படி சொன்னார் தெரியுமா தம்பிகளா? உங்களுக்கு எல்லாம் உங்கள் தலைவர் தான் சொன்னார். கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், மேல இருந்து அடிச்சு எல்லாம் தீந்து போச்சுன்னு. ஒன்னு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருந்தது. தேவையில்லாம என்ன பேச வைக்கிறீங்க? அந்த பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழலை செய்தி மஸ்டர் ரோல் ஊழல்னு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களாம், எல்லா அவங்க கட்சிக்காரர்களை எல்லாம் பிச்சைக்காரர்கள் பேர்ல போட்டு அந்த படத்தை எல்லாம் தனக்காக எடுத்துக்கிட்டாராம். அதனாலதான் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்தார் சர்க்காரியா. நீதிபதி சர்க்காரியா மனம் உடைந்து குமைந்து போய் சொன்னார், ஊழல் நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானபூர்வமான ஊழல்ங்கிறது அப்பதான் அது வந்து நிறுவினார்கள். எல்லாம் மூஞ்சிய பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன். சகோதரி மட்டும் அந்த புக்கை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நான் மேடையில் சகோதரியோட வாதுகாதம் பண்ணதை நிறுத்திடுறேன். இந்த எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த சர்க்காரியா கமிஷன், இந்த மூட்டை, இந்த சக்கரை, இந்த கதையா ஓட்டுவீங்க? நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் தரம்பா. நீங்க சொல்ற உங்களால எவிடன்ஸ் தர முடியுமா? உங்களால தர முடியாது. ஆனா சும்மா சர்க்காரியா கமிஷன் எத்தனை வருஷத்துக்கு இந்த பொய்யை நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. நான் கேக்குறேன், ஊழலை பத்தி பேசுறதுக்கு அதிமுகவுக்கு மட்டும் நான் சொல்லல, அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு யாருக்காவது உண்மையான தைரியமோ நேர்மையும் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு கட்சி தலைவர் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனது அம்மையார் மட்டும்தான். 2வது இடத்துல இருந்தது அம்மையார் சசிகலா. 2 பேருமே அம்மையார் இறக்கும் போது குற்றவாளி தான். அதுக்கு அடுத்ததான் ஏடுவா இருந்த அம்மையார் சசிகலா சிறையில 4 வருஷம் இருந்தது. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் மேல 2 வழக்கு இருக்கு தெரியுமா? இந்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சிபிஐல பெண்டிங்ல இருக்க வழக்கு. அது இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன் ஒரு பிஜேபி விட்டு வெளியே வர மாட்டதுக்கான காரணம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அடுத்தது அண்ணன் டிடிவி தினகரன். இந்த டிடிவி தினகரன் மேல என்ன வழக்கு இருக்கு? எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? ஃபெரா கேஸ பத்தி நம்ம பேசணும்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியே. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா. உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. நான் இப்படியே திருப்பி கேக்குறேன், எங்க கூட்டணியில முத்துவேல் கருணாநிதி மேல வந்து ஸ்டாலின் மேல வழக்கு இருக்கா? சொல்லுங்க. சரி, அதுக்கு அடுத்த பெரிய கட்சி ஊழல் வழக்கு காங்கிரஸ் அண்ணன் செல்வ பெருந்தகை மேல ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கா? இல்ல அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் மேல வழக்கு இருக்கா? கம்யூனிஸ்ட் தலைவர் மேல யார் வழக்கு இருக்கா? இவங்க நேர்மையை பத்தி பேசுறாங்க. செல்லும் இடம் எல்லாமே கூட்டம், அவ்வளவு மக்கள். அப்போ இது வந்து இதற்காக தான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்களுக்கு வந்து இது எலெக்ஷன், எனக்கும் என் மக்களுக்கும் இது ஒரு எமோஷன், இது ஒரு எமோஷனலான தேர்தல். இல்ல, இந்த எமோஷனுக்காக இதுவரைக்கும் எத்தனை இடத்துக்கு போயிருக்காரு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்? சார், தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. என்னுடைய நினைவு சரினா 4 இடத்துக்கு தான் போயிருக்காரு. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. விஜய் அவர்களும் எஸ்ஓபி எவ்வளவு போட்டாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, தன் மக்களை, அதாவது தமிழக மக்கள் அனைவரையும் வந்து சந்திக்க வேண்டும் என்று அவர் ஒரு இடமாக சேர்த்துக்கிட்டே இருக்காரு. மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவருக்காக ஒரு எஸ்ஓபி போட்டுறாங்க. எஸ்ஓபி இவருக்கு மட்டும் போட்டுறாங்களா? அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நாள் வெளியில வந்தாருன்னா 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தாரு. எந்த அடிப்படையில நீங்க கேரியரோட உச்சத்தை விட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா? என்ன போக்கு ரஜினிகாந்தோட உங்களுக்கு ரசிகர் தெரியுமா? சொல்லுங்க. ரஜினிகாந்த் உலகம் ஃபுல்லா ரசிகர் இருக்காங்க. ஜப்பான்ல படம் ஓடுது. ஜப்பான்ல விஜய் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். குறைஞ்சபட்ச எல்லா கட்சி தலைவர்களுமே சொல்லுவாங்க, என் வண்டிக்கு பின்னாடி வராதப்பா. எங்கேயாவது விஜய் அந்த மாதிரி பேசின வீடியோ இருக்கா? சொல்லியிருக்காரு. நேத்து சொன்னாரா? தூத்துக்குள்ள
தூத்துக்குடி சொன்னாரு. காட்டுங்க நீங்க ஆதாரத்தை. முன்னாடி சொன்னாரு. போன வாரம் சாப்பிட்டாரு, இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு, நாளைக்கு சாப்பிட மாட்டாரு. என்ன பேசுறீங்க? ரொம்ப வாடுறானே. கடந்த 2 வருடமா அவர் அரசியல் பயணத்துல இருக்காரு. நடிப்பை விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் அந்த விமர்சனம் வைக்கப்பட்டாலுமே மக்கள் வந்து நடிகர் விஜய் அவர்களாக பார்க்கவில்லை. இன்று தாவேகா தலைவர், அதாவது ஒரு மக்களின் தலைவராக, தாவேகா தலைவராக தான் அவரை பார்த்து கொண்டு தன் தலைவனை பார்ப்பதற்காக அலையலையாக வருகிறார்கள். மக்கள் எழுச்சியா வராங்க. அவர் பேச்சு கேட்க அலையா கூட்டம் வருது. போன வாரம் டிவில பார்த்தேன், அந்த ஸ்ரீலீலான்னு ஒரு நடிகை ஒரு நகைக்கடை திறக்க வந்தது. ஏங்க என்ன மாதிரி கூட்டம் தெரியுமா அது? பார்க்கலாம் நீங்களா? சகோதர பார்க்கல போல அது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து தமிழ்நாட்டுல நடக்கிறது எடப்பாடியா ஸ்டாலினா அப்படிங்கிற தேர்தல். உடனே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் ஏன் மடைமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நோக்கி கேட்கறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ற எல்லாமே பொய், நாங்க சொல்றது எல்லாமே உண்மை, வெளிப்படையா இருக்கு. நீங்க யாரும் போய் செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் உயிரை விட்டு தமிழ்நாடு நீங்க பேர் வச்சிருந்தா, எங்க அந்த ஆளுநர் ஈஸியா தமிழ்நாடு பேர் எடுக்கிறாருங்க. ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டின் பேரை மாத்திடலாமா? சொல்லுங்க. இங்க இருக்க கூட்டணி வச்சிருக்க நண்பர்கள் சொல்லுங்க. யாரும் எதிர்த்து கேட்டாங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. எங்க கவர்மெண்ட் லட்சணத்துல அரசாங்க சிம்பல் எடுக்கிறாங்க ஆளுநர். யாருங்க கண்டிச்சு பேசினா? எடப்பாடி பேசினாரா? சொல்லுங்க பாப்பா. நீங்க கோபப்படுறதுக்காக நான் கேட்கல. இத நான் ஆதாரப்பூர்வமா கவர்மெண்ட் சிம்பல் எடுக்கிறது நீங்க யாருங்க? இதுல நம்மளோட உரிமை தூக்கி ரோட்ல போட்டு போவீங்களா? இன்னைக்கு நீ பேர் எடுப்ப, நாளைக்கு நான் என்ன சாப்பிடணும், என்ன பேசணும், எல்லாம் நீ முடிவு பண்ணுவ. நான் வந்து வேடிக்கை பார்க்கணும். இங்க நாம நோ ப்ராப்ளம். வன்னியர்களை ஒதுக்கீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் 21 பேரை சுட்டு சாகடிச்சாருங்க இடஒதுக்கீடு கேட்டதுக்காக. யாரோட ஆட்சி? யாரோட ஆட்சி? எம்ஜிஆர் எடுத்துருவோம். அதிமுக வச்சுக்கலாமா? அதிமுக இருங்க சகோதரர், நீங்க நெடுஞ்செழிய அதிமுக முதலமைச்சரா, அன்னைக்கு வந்து பாமக முதலமைச்சரா? அதிமுக முதலமைச்சர் தானே. சூட்டிக்காரர் கொடுத்தார்ல, 21 பேர் சாவடிச்சார்ல. அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர். இல்ல உங்களால மறுக்க முடியுமா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. ஏய், பாத்தியாடி மாத்தாளுக்கு நக்கல. பேசுங்க சார், சப்ஜெக்ட் வைஸா பேசுங்க. அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர், அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டினது தலைவர் கலைஞர், அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது திமுக, அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது திமுக. ஆனா நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு பேசும்போது கருத்து வேறுபாடு வருது. தமிழ்நாடு வந்து கல்வியில நம்பர் 1, உயர்கல்வியில நம்பர் 1, பொருளாதாரத்துல நம்பர் 1, உற்பத்தி துறையில நம்பர் 1, சமூக மேம்பாட்டுல நம்பர் 1, வறுமை ஒழிப்புல நம்பர் 1, தகவல் தொழில்நுட்பத்துல நம்பர் 1, ஆட்டோமொபைல்ஸ்ல நம்பர் 1, செமிகண்டக்டர்ல நம்பர் 1, தோல் உற்பத்தியில நம்பர் 1, முதலீட்டு ஈர்ப்புல இருந்து எல்லாத்திலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1. உயர்கல்வியில நம்பர் 1னா பெண்கள் அதிக படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகப்படியான வேலைக்கு செல்கிற மாநிலம் தமிழ்நாடு. பெரம்பூர்ல நாங்க ஜெயிப்போம்னு அவர் சொல்றாருங்க. உங்களால பெரம்பூரோட தேவை என்னன்னு தெரியுமா? பெரம்பூர்ல என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? வடசென்னைக்கு வளர்ச்சி நிவாரண நிதியா எத்தனாயிரம் கோடி ஒதுக்கிருக்காங்கன்னு தெரியுமா? வடசென்னை மழைன்னு வந்தா இங்கேயே பிறந்து தலைமுறை நாங்க இருக்கிறோம். இந்த ரோட கிராஸ் பண்ண முடியாது. பெரம்பூர் மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? வேசார்படி மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? ஏழுநகர் கொடுக்கப்பட்ட மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? கண்ணார்பட்ட மேம்பாலத்தை யார் கட்டி கொடுத்தது? இன்னைக்கு கணேசபுரம் மேம்பாலத்தை யார் கட்டி இருக்கிறது? என்னப்பா செஞ்சீங்க இன்னைக்கு இந்த தொகுதிக்காக? என்னங்க பேச்சு? இன்னைக்கு வந்து எத்தனை வீடு? 1000 வீட்டுக்கு மேல நாங்க கட்டுறோம். நீங்க 1000 வீட்டுக்கு மேல புதிய வீடு கட்டுறோம். அந்த வீட்டை ஷிஃப்டிங் பண்றதுக்காக அதிமுக ஆட்சியில 8000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க அதுக்கு 24000 ரூபாய் கொடுக்குறோம். 3 மடங்கு உயர்த்தி கொடுக்குறோம். இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்க முடிவு பண்ணுவோம். ஒருத்தர் பனையூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வருவாரு, நேரா முதலமைச்சர் ஆவாரு. நாங்க உட்காந்துக்கணுமா? இல்ல என்ன பேச்சு இது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. அப்போ ஒரு படத்துல காமெடியா வரும், ஐயா இந்த சைடு ஹீரோ அண்ணன் தம்பி ரோல் அதெல்லாம் நடிக்க மாட்டீங்களா? இல்ல நடிச்சா ஹீரோ தான். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர். எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? ஆனா எம்ஜிஆர் கிட்ட போயிருக்கு. எம்ஜிஆரோட வரலாறு தயவு செஞ்சு படிங்க சார். காங்கிரஸ்ல இருக்காரு, திமுக வராரு, எம்எல்சி ஆகுறாரு, அப்புறம் எம்எல்ஏ ஆகுறாரு, அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எங்க கட்சிக்கு பொருளாளர் ஆகுறாரு, எங்க கட்சியில இருந்து அதுக்கப்புறம் போய் கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் தாங்க முதலமைச்சர் ஆனாரு. இடையில திண்டுக்கல் இடைத்தேர்தல நின்று ஜெயிச்சாருங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்தா ஏங்க நிக்கல? ஏன் எம்ஜிஆர் முன்னுதாரணம் எடுத்துக்க வேண்டியதானே? என்ன நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட எடுத்துப்பீங்க, தேவையானதெல்லாம் கேப்டன் கிட்ட எடுத்துக்கணும்னா உங்களால முடியாது. ஆனா அவனா கேப்டன் கிட்ட போயிருக்கீங்க. இதே கூட்டம் நீங்க நல்லா பாருங்க, நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சிவாஜி கணேசனுடைய மரணத்துல கேப்டன் நடிகர் சங்க தலைவர் வந்து அந்த மரணத்தை எடுத்தார்.
களத்துல வேட்டி கட்டி இறங்கினாரா இல்லையா? நடிகர் விஜய் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அப்படி மட்டும் செஞ்சிட்டாருன்னா நான் விவாதத்தை கத்து விட்டுறேன். ஐ திங்க் யூ ஆர் a man of destiny. ஏதோ படம் ஓடுது, சுதாகருக்கு ஓடாத படமா? நடிகர் சுதாகர் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்க இருக்காரு சுதாகர்? 4 படம் ஃபிளாப் பண்ணா வீட்ல தான் எடுக்கணும். சுதாகர் விஜய் ஒண்ணாங்க என்னங்க? அன்னைக்கு சுதாகர் தாங்க பெரிய ஆளு, 75ல 80ல அன்னைக்கு சுதாகர். சகோதரர் வந்து அண்ணன் உதயநிதியை பத்தி பேசுறதுனால சொல்றேன். அண்ணன் உதயநிதி 2011ல இருந்து தேர்தல் அரசியல் இருக்கிறார் நான் சொல்றேன், நான் நிரூபிக்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா இல்லன்னு? நான் கேக்குறேன், அப்ப வன்னியர் சங்க இடஒதுக்கீடு போராட்டத்தப்போ அன்புமணி ராமதாஸ் எங்க இருந்தாரு? வன்னியர் சங்க இடஒதுக்கீடு போராட்டத்தப்போ அன்புமணி ராமதாஸ் எங்க இருந்தாரு? எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், 2 கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டை காப்பாற்ற ஒரு கூட்டணி. மக்கள் நல திட்டத்துக்கு ஓட்டா, துரோகத்துக்கு ஓட்டா, இவ்வளவுதான். ஒரே நிமிஷம், லாஸ்ட் 30 வினாடி. இல்லம் தேடி கல்வியில இருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னும் காப்பம் திட்டத்திலிருந்து, காலை திட்டத்திலிருந்து, மகளிர் விடியல் பயணத்திலிருந்து, தமிழ் புதம் திட்டத்திலிருந்து, நான் முதல் திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, தோழி விடுதியிலிருந்து, மகளிர் உரிமை தொகையிலிருந்து, காலை சீட்டு திட்டத்திலிருந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம், சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம். நிக்க வச்ச வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பிஜேபி அதிமுகவுடைய மக்கள் விரோத கூட்டணி தான். இந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கான தேர்தல் தான் 4ஆம் தேதி நம்ம பார்க்க தான் போறோம். யார் வெற்றி பெறாங்கன்னு தமிழ்நாடு மக்கள் தெளிவா முடிவெடுத்திருக்காங்க. 221 தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.